ஆண்களும் ரேபிஸ்ட் இல்லை. அனைத்து ஆண்களும் பாலியல் வன்புணர்வு செய்பவர்கள் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட கட்டமைப்புல அவங்க இருப்பாங்கன்னா, ஒன்னு தண்டனைகள் இல்லைன்னா அவங்க ரேப் பண்ணுவாங்க. இரண்டாவது, ரேபிஸ்டுக்கு அவர்கள் மௌனம் காப்பார்கள். ரேப் நடக்கும் பொழுது மௌனம் காப்பார்கள். மூன்றாவது, பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை காசு கொடுத்து வாங்க முடியும் என்றால் அவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள். நாலாவது, பாலியல் வன்புணர்வு சார்ந்த காணொளிகள், செய்கைகள், வார்த்தைகள், இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க எக்ஸைட் ஆகி தன்னின்பம் கொள்வார்கள். கடைசியாக பெண்கள் மீது ஏதோ ஒரு முறையில, ஏதோ ஒரு வகையில, அது பேச்சா இருக்கட்டும், அவங்களுடைய பழக்க வழக்கமாக தங்களுடைய வலிமையை, ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இவங்க எல்லாருமே இதுல சாதாரண ஆண்கள், சாதாரண மனிதர்களும் வருவார்கள். இவங்க எல்லாருமே ரேப் கல்ச்சரை ஊக்குவிக்கிறவங்க தான். இதுல பாலியல் வயலன்ஸ் பண்றவன், பாலியல் வன்புணர்வு செய்யறவன் மட்டும்தான் விதிவிலக்கு